Hi everyone, welcome to Gailis Code Bank Exam Tamil. Yesterday வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கோட ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு சில வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஆனால் எந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலை. 468 தான். நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லும் போது கூட அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, வேகன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் ஆனால் தான் ஆகலாம், இல்லைனா ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம இருக்கிற வேகன்சிக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறேனே அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். எஸ், ஓகே, முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எவ்வளோ பேர் எஸ்டர்டே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓவராலாக இது வரைக்கும் எல்லா எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துச்சு, எஸ்டர்டேவோட ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறம் என்னோட மார்க்கை நான் அனலைஸ் பண்ணேன். நான் இந்த இயர் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ மிஸ்டேக்ஸ் குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் மட்டும் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மிஸ்டேக் இங்கிலீஷில் மட்டும் பண்ணியிருக்கேன், கரண்ட் அஃபேருக்கு நான் கொடுத்த எஃபோர்ட்டுக்கு இவ்வளோ மார்க் தான் வந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த எஃபோர்ட்டுக்கு இந்த மார்க் கம்மி தான். ஸோ நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? அப்கமிங்கில் நாங்கள் இன்றைக்கி இன்னொரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, அது ஒன்லி ஃபார் ரிசர்வ் லிஸ்ட். யாரெல்லாம் ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ ப்ளஸ் ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க்கில் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே யாருக்கு இந்த இயர் சான்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங் மோஸ்ட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். அந்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது இப்போ எஸ்ஓ சொல்லுங்கள் சார், எஸ்பிஐ கிளர்க்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எஸ்ஓ படிக்கிறவங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். மோஸ்ட்டாக எஸ்ஓ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுனால ஒரு சில வேகன்சிஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக சொல்லவே முடியாது, எஸ்ஓ பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் எஸ்பிஐ ஜேஏவுக்கு நம்ம தனியாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த இயரை ஃபோக்கஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் சீட் வந்ததுனால ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால சைமல்டேனியஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது திரும்பவும் கோட்டோட பிகினர் பேட்ச் 3.2, ரிப்பீட்டர் பேட்ச் 3.2 அந்த வேலைகள்லாம் இருக்குது. அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிப்பீட்டர் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் மார்ச் 25th, பிகினர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக போகிறதுனால எல்லா ஒர்க்கும் சைமல்டேனியஸாக பண்ண முடியல. அது நம்ம கிளியர் கட்டாக முடிச்ச உடனே நாங்கள் அது ஒரு லைவாவோ இல்லை அப்லோடட் வீடியோவோ உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 2025, இந்த 2026 இல்லாமல் 2025 லாஸ்ட் இயர் முடிஞ்சது இல்லையா, அதில் பேங்க் எக்ஸாம் எந்த மாதிரி டோட்டலாக கொஷின்ஸ் கேட்டாங்க, அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே நம்ம உங்களுக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்காக தான். இந்த இயரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் கோட்டில் நம்மளோட எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே எங்கேஜ் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் சைமல்டேனியஸாக வந்ததுனால அவங்களாம் அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேஜாக இருக்குது. ஸோ சூன் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகிட்டு உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் டே ரிசல்ட் வந்தது இல்லையா, அதெல்லாம் நம்மளோட கோட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் நமக்கு அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. ஏன்னா அவங்களாம் நிறைய இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் திரும்பவுமே கிளியர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அவங்க எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க எல்லாமே திரும்ப கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் இப்போ காமிச்சவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பி, சரிங்களா? எஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை பக்காவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த இயரில் சக்ஸஸ் ஆகலாம். அதுக்கு மெயினாக பண்ணணும் என்னென்னா, இந்த இருக்கிற காம்படிஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த மெத்தேடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது படிக்கிறதுக்கு, சரியா? அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது, சரியா? அவங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் படிப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட்டாக போய் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தால் இங்கிலீஷ் அவங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகிடும். ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ்க்கு 25 எபோவ் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எஃபோர்ட் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும், சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்களோட தப்பு முதல்ல எந்த இடத்துல பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்க்கை போட்டு உங்களால் அதை அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ண முடியுதா, சரியா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மிஸ்டேக் நம்ம சொல்யூஷன் தேடுறது தான் பெஸ்ட், சரியா? இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய் புகுந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நாம கரெக்டாக ஃபாலோ பண்ண நாமளும் கிளியர் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். உங்களை அனலைஸ் பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? அதே மாதிரி நம்மளோட கோட் பேச்சஸில் ஜாயின் பண்ணி இந்த இயர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அக்ரெசிவாக போகணும், எனக்கு ஒரு மென்டார் இருக்கணும் ப்ராப்பராக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யோசிக்காமல் ரிப்பீட்டட் 3.2 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைவ் கிளாஸஸ்மே இந்த ரிப்பீட்டர் 3.2ல கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பிகினர் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் பிகினர் பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு பக்காவாக ப்ராப்பராக ஒரு ஷெடியூல், ரெகுலராக மார்க்கு,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷன், டாபிக் வைஸ் ரிவிஷன், செக்ஷனல் வைஸ் ரிவிஷன், 1 டே 1 மார்க், இந்த மாதிரி நிறைய விஷயம், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்ட்டு, எக்ஸாமுக்கு முன்னாடி லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் மாதிரியே நார்மலைஸ் பேஸ் பண்ணி ஸ்கோர் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கரண்ட் அஃபேருக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். கம்ப்யூட்டர், பேங்கிங் அவேர்னஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக படிச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி இருக்க என்னால் படிக்க முடியும், ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா யோசிக்காமல் ரிப்பீட்டரில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸ் மீட் ஆர்ஆர்பி கிளர்க் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த 2025 ஃபைனல் சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். அந்த சக்ஸஸ் மீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைட்லி கோட் டீம், சிடபிள்யூஜே டீம் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஈரோடில் கண்டக்ட் பண்ணுறோம் கம்மிங் 22. சரியா? இதில் நீங்கள் கிளியர் பண்ணால், நான் இது வரைக்கும் சக்ஸஸ் மீட்டுக்கே வரல, இந்த நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் சக்ஸஸ் மீட்டுக்கே வரல. கண்டிப்பாக நான் எனக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கணும், என்னோட பேரண்ட்ஸுக்கு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் மீட்டுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்மளோட மென்டார் சைட்லேருந்து கால் பேக் வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டு எல்லாமே எங்கே எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் ரிலேட்டடாக எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? எஸ், உண்மையிலே சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறது உங்களுக்கான பிளாட்ஃபார்ம், கிளியர் பண்ணவங்களுக்கான பிளாட்ஃபார்ம். அது நம்மளை நம்பி பிலீவ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி பெருசாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும் கண்டிப்பாக. சரியா? அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்கும். சரியா? அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ஜேர்னி, ப்ளஸ் இந்த மாதிரி இன்னொருத்தங்க இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டேன், ப்ளஸ் நான் வந்து இவ்வளோ இயர் எடுத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு இந்த இவ்வளோ இயர் தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணி கரெக்டாக உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களே எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கான கரெக்டான வேவை அந்த இடத்துல இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அவங்களும் படிப்பாங்க. சரியா? அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், அதே மாதிரி நம்மளோட பிகினர் பேட்ச், ரிப்பீட்டர் பேட்ச் சொன்னோம் இல்லையா, அதுக்கும் மென்டார் கால் பேக்கான ஃபார்மே ஃபஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன். அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல்.